வெல்கம் டு சேஷாத் வே. விஜய் டிவில அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை, அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி முதல் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட இருக்கு. இந்த நிகழ்ச்சி 9:30லேருந்து 10:30 வரைக்கும் ஒளிபரப்பாகிற நிலையில, விஜய் டிவில சில சீரியல்கள முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தகவல்கள் வெளியாயிருக்கு. விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கும்போது டிஆர்பில குறைவாக இருக்கிற ஒரு சில சீரியல்கள முடிவுக்கு கொண்டு வரது வழக்கம் தான். இல்லாட்டி சில சீரியல்கள நேரம் மாத்தி வைப்பாங்கங்க. ஏற்கனவே சன் டிவிக்கு போட்டியாக விஜய் டிவில பல சீரியல்கள புதுசு புதுசா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் டிஆர்பில டாப் 10 இடங்கள்ல அதிகமான இடங்கள்ல சன் டிவி சீரியல் தான் இருக்கு. இந்த நிலையில சன் டிவில இன்னும் ஒரு சில வாரத்துல 5 சீரியல் முடிவுக்கு வருவதா ஏற்கனவே செய்திகள்லாம் வெளியாயிருச்சு. அதைத் தொடர்ந்து விஜய் டிவில 4 சீரியல்கள் முடிவுக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. சில சீரியல்களை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு புதிய சீரியல்களை அறிமுகப்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல் 4 வருஷத்துக்கு மேல ஒளிபரப்பாக வர நிலையில இந்த சீரியல் விரைவில் முடிவுக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த சீரியலுக்கு தூண் போல இருந்த ராமமூர்த்தி இறப்பு யாருமே எதிர்பார்க்காத வகையில அமைஞ்சிருந்துச்சு. ராமமூர்த்தி கேரக்டர்ல நடிச்சு வந்த ரோசரி இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்கு, அதனாலதான் உங்களுடைய கேரக்டர்ல முடிச்சிட்டோம் அப்படின்னு சீரியல் தரப்பினர் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. அது போல நேத்து இந்த சீரியல்ல கோபியில் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் திடீரென பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து நான் விலகுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவையும் வெளியிட்டு இருந்தாரு. இதனால இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட முத்தழகு சீரியல் 2 வருஷத்துமா ஒளிபரப்பாக வரும் நிலையில இந்த சீரியல் வரும் வாரத்தோட முடிவுக்கு வர இருக்குதுங்க. இதற்கான இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த சீரியல்ல பழசு நினைவுக்கு வந்ததுமே முத்தழகுக்கு இந்த சீரியல் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்போடு தொடங்கப்பட்ட பனிவிலும் மலரும் அப்படின்ற சீரியலும் முடிவுக்கு வர இருப்பதா சொல்றாங்க. இந்த சீரியல் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி கிடைக்காதனால இந்த சீரியல் முடிவுக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரியல்ல முக்கியமான பல நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஆனாலும் இந்த சீரியல் எதிர்பாராத அளவுக்கு டிஆர்பி கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல விஜய் டிவில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற சீரியலும் முடிவுக்கு வர இருப்பதா சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த சீரியல் 100 எபிசோட எட்டியுள்ள நிலையிலும் அதற்கு சரியான டிஆர்பி கிடைக்கல அப்படின்றதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள்லாம் இன்னும் வெளியாகல. ஏற்கனவே சில சீரியல்களோட நேரத்தை மாத்தி செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில டிஆர்பி அதிகரித்தா சீரியல் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.